ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தியில என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டைட்டிலே வந்து பார்த்துருப்பீங்க, விட்டதிலிருந்து துவங்குவோம். ஓகேங்களா? அது என்ன சார் விட்டதிலிருந்து துவங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம படிக்கும்போது பிளைண்ட் ஸ்பாட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாபிக் நம்ம தெரிஞ்சே விட்டுருப்போம். ஒரு சில டாபிக் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருப்போம். ஒரு சில டாபிக் வந்து படிச்சிருப்போம். ஆனா அதுக்குன்னு தனியா வந்து ஒரு மெனக்கெடலோட படிச்சிருக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். இப்போ நம்ம ஒவ்வொரு இயலா படிக்கும்போது திருக்குறள் வந்து படிச்சிருப்பீங்க. அது ஒரு இயலா கன்சிடர் பண்ணி ஒரு டாபிக்கா கன்சிடர் பண்ணி படிச்சிருப்போம். ஆனா அது ஒரு தனித்துவமான ஒரு டாபிக்கா வந்து நம்ம வந்து பிரிச்சு படிக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம மேக்ஸுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, பாலிட்டிக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, ஜியோகிராஃபி எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஏன்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9ல இருந்து 10 கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்கறாங்க அப்படின்னும் போது, அப்போ ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு தனி சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம திருக்குறளுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு ரோல் பண்ணுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ அப்படின்னும் இது வந்து எந்த சப்ஜெக்ட்ல கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவான சப்ஜெக்ட் வரும். அதாவது பாலிட்டி பேஸ் பண்ணி வரலாம், எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி வரலாம், ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி வரலாம், சயின்ஸை பேஸ் பண்ணி வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையுமே வந்து ஜென்ரலா கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சின்னங்கள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சின்னங்கள் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. பல்கலைக்கழகம் சம்பந்தமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து விருதுகள் சம்பந்தமான கொஸ்டின் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது ஜென்ரலா வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கிறத நம்ம எல்லாருமே படிச்சிடும். இப்போ அந்த ஜென்ரலா கேட்கும்போது தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை வந்து கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ நம்ம அந்த பிளைண்ட் ஸ்பாட் ஏரியா வந்து கவர் பண்ணணும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மார்க் 5 மார்க்ல வந்து நிறைய பேர் வந்து மார்க்கை தவற விடுறாங்க. அவங்களை போய் கேட்டு பாருங்க. புக்கு எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. புக்கு ஃபுல்லா படிப்பாங்க. ஆனா இந்த பிளைண்ட் ஸ்பாட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ண தவறிடுவாங்க. ஓகேவா? அதை படிக்கலான்ற எண்ணம் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் படிக்க மாட்டாங்க. ஸோ அதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 2, 3 மார்க்ல வந்து ஏன் வாய்ப்பை தவறணுன்றதுக்காக அந்த ஒரு 2 சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சீரிஸ் வந்து ஒரு 7 பார்ட் போட்டிருக்கும். அதே மாதிரி வந்து ஜிகே டாபிக் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்ட் வந்து போட்டிருக்கும். அது போட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துட்டோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த விட்ட அந்த 2 சீரிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? இது இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் டாபிக்கை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வீடியோ நான் வந்து போட்டுட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு 2 வீடியோ போஸ்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ட்ரோ கொடுத்துட்ட பிறகு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண விஷயன்றதுனால இதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறதா தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னைக்கு வந்து 2 வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அந்த சீரிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து எந்த ஒரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டா கூட அதில் போய் வந்து சார் ஜிகே டாபிக், சார் திருக்குறள் வீடியோ, ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நல்லாவே தெரியுது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமானதுக்கும் நல்லாவே தெரியும். இப்போ கடந்த குரூப் 4 ரிசல்ட்டும் வந்துச்சு. அந்த ரிசல்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 160 to 170 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த திருக்குறள்ல எம்ஏல வந்து பிளைண்ட் ஸ்பாட் ஏரியால சார் இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், இப்படி கேட்டிருக்காங்க சார், சார் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பிளைண்ட் ஸ்பாட் ஏரியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து வந்த கொஸ்டினை வந்து மிஸ்டேக் பண்ணவங்க தான் இந்த 160 to 170 நிற்கிறவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எடுத்து ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த கிட்ட வந்து வாய்ப்பை தவறிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 60,000 பேர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்ல இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அவங்களுக்கு தேவை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பேர் வீழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு 5 மார்க் 6 மார்க் கூடுதலா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால வேலைக்கு போயிருக்க முடியும். சரியா? ஸோ அப்போ சிலபஸை ஃபுல்லாவே கவர் பண்ணியுமே இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தவறு பண்றதுனால அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அது கண்டுக்காம போயிடும். ஆனா அதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்ல மிகப்பெரிய ரோல் பண்ணுதுன்றதை நம்ம வந்து மறந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுக்கணுமேன்றதுக்காக தான் இந்த 2 சீரிஸை வந்து நம்ம தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 சீரிஸுமே டிசம்பர் மந்த்துக்குள்ள முடிக்க போறோம். சரியா? 2024 முடியறதுக்குள்ள இந்த 2 சீரிஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்க ரெகுலரா படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த 2 பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து அந்த டாப் 40 ஜிகே டாபிக் உண்டான சீரிஸ். ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்குறள். இது ரெண்டுமே வந்து பாருங்க. ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது
இதை அடுத்தடுத்த சீரிஸ் பார்த்துக்கோங்க. இல்லை சார் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 டாப்பிக்குமே ஈஸியாக வந்து உங்களால் முடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பண்ணவங்களும் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களும் ஒரு 2 டேஸ் டைம் எடுத்து இது வரைக்கும் போட்ட வீடியோஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனால் நல்லா கவனிச்சிங்க, இந்த 2 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடியும்னே தெரியாது. ஓகேவா? ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது எப்படி படித்தோம் எப்படி முடிக்கின்ற வந்து கன்ஃபியூஷன் வராது. ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் வந்து முடிச்சிருவீங்க. சரியா? அப்போது நம்மளுடைய டார்கெட் அதாவது 2025 ஜனவரிலேருந்து மெயின் சப்ஜெக்டை பற்றி மட்டும் இருக்கும். ஓகே, இந்த சில்ட்ர டாபிக் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மெயின் டாபிக் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து நம்ம வந்து மோத முடியும். ஓகேவா? ஏன்னா நல்லா கவனிச்சிங்க, சரி அந்த ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு எண்ண முடியும். ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு சில்லறையை தான் நம்மளால எண்ண முடியாது. அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து சில்லற டாபிக், இது சில்லற டாபிக் நான் வந்து குறைச்சி மதிப்பிடல. சின்ன சின்ன டாபிக் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி நினைச்சு நம்ம நேரத்தை வீணடிக்காம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீரிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு புதுமையான விஷயத்தோட. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி ரெகுலராக ஒரு 200 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீரிஸ் தான். ஓகேவா? ஸோ நாளைக்கு அந்த சீரிஸ் என்னது நான் சொல்கிறேன். சப்போஸ் நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எந்த சீரியஸாக இருக்கும், எந்த மாதிரி சீரியஸாக இருக்கும், 200 டேஸுக்கு எப்படி நம்ம கொண்டு போக போகிறோன்றதையுமே வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? அது அவ்வளோ நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு 220 நாட்கள் இருக்குது. ஓகேவா? அந்த 220 நாட்களுக்குள்ள இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது உண்மையிலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 சீரிஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்துட்டு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் சார் ஃபாலோ பண்ண பண்ணுறவங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ திருக்குறள் இந்த ஸ்ட்ராட்டஜி கேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தனி நோட்டு போட்டு எழுதிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த குரூப் 4க்கு உதவுமா குரூப் 2 உதவுமான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இந்த 40 ஜிகே டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதனுடைய பலன் உங்களுக்கு ஜூலை 13 அன்னைக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விட்டதை தொடங்கும் அப்படின்ற ஒரு சீரீஸில் 2 சீரீஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா திரும்பவும் வந்து பார்த்தோன்னா புத்துயிர் பெற்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இந்த விஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்குள்ளே இந்த 2 சீரீஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2025 ஹாப்பி நியூ இயரை ஹாப்பியாக நம்ம வந்து பார்த்தோன்னா தொடங்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.